सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। ஜந்தூனாம் நரஜன்ம துர்லபம் என்று ஆதிசங்கர் பகவத்பாதால் சொல்லியிருக்கார். இந்த உலகத்தில் 84 லட்சம் ஜீவராசிகள், மீன் என்று ஒரு வகைன்னு வச்சுக்கொண்டால் இதுபோல் 84 லட்சம் உயிரிகள் பிறக்கிறார்கள், இறக்கிறார்கள். அதில் மனிதன் என்பது ஒருவன். ஆனால் இந்த மனிதனாக பிறப்பது என்பது மிகவும் அரிது அரிது அரிது, மானிடராய் பிறத்தல் அரிது என்று பழமொழிகள் தமிழில் இருக்குது, எல்லா இடத்துலையுமே இருக்குது. அந்த மனித ஜென்மத்தினுடைய பலன் என்ன இதை எடுத்ததற்கு என்றால், பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார்னு திருவள்ளுவர் தமிழ் வேதம்னு சொல்லக்கூடிய திருக்குறளையும் அழகாக சொல்கிறார். புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம் இஹ சம்சாரே பகு துஸ்தாரே கிருபயா அபாரே பாஹி முராரே என்று பஜகோவிந்தத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்சதில் பிறப்பு இறப்பு இறப்பு பிறப்பு என்று மறுபடியும் மறுபடியும் ஒரு தாயாருக்கு கஷ்டத்தை கொடுப்பதாகவும் நாமும் கஷ்டப்பட்டு மற்றவர்களுக்கும் கஷ்டத்தை உண்டு பண்ணுவதாகவும் உள்ள தீய வினைகளை செய்யக்கூடிய மனிதனாக பிறந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. மக்களுக்கும் வித்தியாசம் இல்லை. எனவே தான் நம்ம சனாதன தர்மத்தில் மனிதனாக பிறந்தவனுக்கு விசேஷமாக வர்ண தர்மங்கள், ஆசிரம தர்மங்கள், வர்ணாசிரம தர்மங்கள், பொதுவான மனித தர்மங்கள் என்று கடமைகளை, அறங்களை விரிவாக சொல்லியிருக்கிறார்கள். அப்படிப்பட்டதான அறங்கள் என்றாலே கட்டாயமாக செய்ய வேண்டிய ஒரு செயல்கள் அல்லது கடமைகள், அதையே கடன்கள் என்றும் சொல்லலாம். ஒரு மனிதன் பிறக்கும் பொழுதே 3 கடன்கள் இருப்பதாக வேதத்தில் கூறப்படுகிறது. ஜாயமானோ வை பிராமணஸ்திரிபிர்நவாஜாயதே பிரம்மச்சரியேன ரிஷிभ्यो யஜ்ஞேன தேவேभ्यः பிரஜயா பிதர்भ्यः ஏஷ வா அநிர்ணோ யः புத்ரீ யஜ்வா பிரம்மச்சாரி வாசி. ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும் பொழுது 3 கடன்கள் கட்டாயமாக தீர்க்க வேண்டியதான கடமைகள். என்னவென்றால், ரிஷிக்கடன், தேவர்களுடைய கடன், பிதர்களுடைய கடன். ரிஷிகள் என்றால் நம்முடைய பரம்பரையில் இருந்த முன்னோர்கள், வசிஷ்டர், வாமதேவர், பரத்வாஜர், பல ரிஷிகள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள். ரிஷி என்றாலே ஆகாயத்தில் இருக்கக்கூடிய வேத ஒலிகளை கண்டுபிடித்து தாங்கள் அதை கிரகித்து நமக்கு ஸ்பஷ்டமாக சொல்லக்கூடிய மந்திர திரஷ்டாரஹா ரிஷயா. அந்த ரிஷிகளுடைய குலங்கோத்திரம் சொல்லி 3 ரிஷிகள், 5 ரிஷிகள், 7 ரிஷிகள், சில பேர் ஒரு ரிஷி. அந்த பரம்பரையில் வருவதுதான் அபிவாதிய ஆங்கிரசு பாரகஸ்பத்தி என்று சொல்கிறோம். அந்த ரிஷிகளெல்லாம் நமக்கு அவருடைய தவ வலிமையினால் அந்த பரம்பரையில் வரக்கூடிய இன்று வரைக்கும், நாளையும் என்றும் அவர்களுடைய தவ வலிமையினால் இருந்ததான ஒரு மெமரி பவர், அதை நமக்கு கொடுத்து உதவி இருக்கிறார்கள். எனவே அந்த வேதங்களை மெமரியில் வைத்துக்கொண்டு எப்பொழுதும் அத்தியனம் செய்து மறக்காமல் சொல்லுவது என்பது ரிஷிக்கடன்களை போக்கிக் கொள்வது. தேவக்கடன் என்றால் ஒவ்வொரு டெய்ட்டியும் ஒவ்வொரு விதமான இந்திரியங்களுக்குள் இருந்து கொண்டு சூக்ஷ்மமாக அந்த இந்திரியங்களுக்கு உதவி செய்வதாக உபனிஷத்துக்கள் சொல்கின்றன. அக்னிர்வாக் பூத்வா முகம் பிராவிஷத் ஆதித்யச்சக்ஷுர் பூத்வா சக்ஷுஷி பிராவிஷத். இன்னென்ன தேவதைகள் நம்முடைய 5 புலன்களுக்கும் ஒரு டெய்ட்டியாக, அதிஷ்டான தேவதையாக இருந்து கொண்டு நம்முடைய வினைக்கு தக்கவாறு அந்தந்த புலன்களின் அந்தந்த உணர்வுகளை ஏற்படுத்தும் சக்திக்கு ஆதாரமாக இருக்கிறார்கள். எனவே நம் உடல் ஒழுங்காக இயங்குகிறது என்றால் பழம்பொருளுடைய அருள் என்பது பொது. விசேஷமாக அந்தந்த தேவதைகளுடைய
அனுகிரகம் இருக்கிறது. எனவே தேவர்களுக்கு அவர்கள் இந்த கெப்பாசிட்டியை நம்முடைய புலன்களுக்கு கொடுத்ததுனால அவளுக்கு திருப்பி செய்கிறதுக்காகத்தான் தேவ பூஜை, கோவில் குளங்களின் வழிபாடு இதெல்லாம் ஏற்பட்டு தேவரணம் தீர்க்க வேண்டும், யாக யஜ்ஞாதிகள் செய்ய வேண்டும். முக்கியமாக யஜ்ஞேன தேவேபியா, இந்த 2 விதமான கடன்களும் மனிதனாக பிறந்தவனுக்கு வந்து சேருகிறது என்றால் பிறப்பு ஏற்படுவதற்கு முக்கியமான காரணமாக இருந்து இந்த பிறப்பில் நாம் தர்மங்களை செய்து மோட்சம் என்றதான பேரானந்தத்தை பெறுவதற்கும் கருவியாக காரணமாக இருக்கிற உடலை கொடுத்ததான பெற்றோர்களுக்கு நாம் மிக 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 கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லவா? அதற்குத்தான் பித்ரு ரிணம் என்று பெயர். பிதா என்றால் உண்டு பண்ணக்கூடியதான தாய் தகப்பனார்கள் 2 பேர்களும். அந்த பிதர்களுடையதான ரிணம் என்பது அவர்களின் ஒரு அனுகிரகத்தினால்தான் இந்த உடல் தயாராகி இதை வளர்த்து இதை ஆளாக்கி தயார் செய்து விடுகிறார்கள் என்பதை எல்லோரும் பார்க்கிறோம். எனவே தாய் தந்தையர்களுக்கு கடன் பட்டிருக்கிறோம். வேதமானது கான்வகேஷன் அட்ரஸ் என்று பட்டமளிப்பு விழா இந்த காலத்தில் இருப்பதை அன்றே சொல்லி வைத்ததான தைத்திரிய உபனிஷத்தில் மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ. தாயை கடவுளாக வழிபட வேண்டும், தகப்பனாரை, ஆசானை, வரக்கூடிய விருந்தினரை என்று 4 வாக்கியங்கள் இருக்கின்றன. எல்லாவற்றிற்கும் மேலாக மாதரு ரிணம் பிதிரு ரிணம் என்று அவர்கள் இந்த உடலை, அருமையான மனித உடலை உருவாக்கி கொடுத்து பாலூட்டி தாளாட்டி வளர்த்து இருக்கிறார்கள் அல்லவா? அதற்கு நாம் எவ்வளவோ பதில் உதவி செய்தாலும் மனிதன் அவர்களுடைய கடனிலிருந்து மீள முடியாது என்று ஆதிசங்கரர் மாத்ருபஞ்சகத்தில் கூறுகிறார். ராமபிரான் பிதர்களுடையதான வாக்கிய பரிபாலனத்திற்காக அந்த கைகையின் சொல்லின் மூலம் தசரதன் சொன்னதை காப்பாற்றுவதற்காக 14 வருடங்கள் கானனம் சென்றார். இதெல்லாம் சிறிய விஷயம். கிருஷ்ண பரமாத்மா வசுதேவர் தேவகி ஜெயிலிலிருந்து விடுவித்து ஒரு மனிதன் எதிலிருந்தும் விடுபடலாம். ஆனால் தாய் தந்தையர்கள் நமக்கு செய்ததான உதவிக்கு பதிலுதவி செய்து விடுபடவே முடியாது, எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் என்று சொல்லி அவர்கள் காலில் விழுந்து பெற்ற தாய் தகப்பனார்களை வந்தனம் செய்வதாக பாகவதம் கூறுகிறது. அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய பதிலுதவி என்பது என்ன என்பதை தர்மசாஸ்திரங்கள் சாரமாக கூறுகின்றன. ஜீவதோர் வாக்கிய கரணாத் பிரத்யப்தம் பூரி போஜனாத் கயாயாம் பிண்டதானாச்ச த்ரிபிஃப் புத்திரஸ்ய புத்திரதா. புத்திர என்றால் பிள்ளை, பெற்றெடுத்த பிள்ளை. அந்த பிள்ளை என்பவனுக்கு தாய் தந்தையர்களுக்கு செய்ய வேண்டிய முக்கியமான கடமைகள் என்னவென்றால், அவர்கள் உயிருடன் இருக்கும் பொழுது தான் நினைவு தெரிந்த பிறகு தன்னால் ஆனதான உடல் உதவி, பொருள் உதவி எல்லாவற்றையும் அவர்களுக்கு கொடுத்து வயோதிக காலத்தில் விசேஷமாக காப்பாற்றி கடைசி வரை அவர்கள் மனம் கோணாமல் நாம் நடக்க வேண்டும். ஜீவத்தோர் வாக்கிய கரணாத். இதுவும் வர குறைஞ்சா மாதிரி தெரிகிறது. இப்போது தேவையாக இருக்க வரைக்கும் வச்சுக்கலாம். அப்புறம் அந்த மாடுகளெல்லாம் கரை வேணுன்னு போன அப்புறம் என்னவோ பண்ணுற மாதிரி இப்போ அவன் எங்கேயோ கொண்டு போய் விடுறதுங்கிறதான ஒரு புது விதமான கல்ச்சர் ஒன்று ஏற்பட்டிருக்குங்கிறது சனாதன தர்மத்துக்கு ஒரு பெரிய இழுக்கு. ஜீவத்தோர் வாக்கிய கரணாத். அதற்கு பிறகு அவர்கள் இறந்த பிறகு ஈமக்கடன்கள் என்று சொல்லக்கூடிய ஔர்ததேகிக கர்மாக்களை செய்து அந்த 3 தலைமுறையில் இருக்கக்கூடிய பித்ரு, பிதாமக, பிரபிதாமக என்பவர்களை நினைத்து ஸ்ராத்தம் முதலியதான கர்மாக்கள், இது பிராமணர்கள் மட்டுமல்ல, க்ஷத்ரிய, வைஷ்ய, சூத்ர என்ற எல்லா விதமான வர்ணத்தார்களுக்கும் இருக்கிறது. இன்று கூட அமாவாசை என்று நம்ம வீட்டில் வேலை செய்கிறவங்களோ இன்னும் சாதாரண ஜனங்களோ கூட இன்றைக்கி அமாவாசை நான் போய் குளித்து
ஏதோ நேர்த்திக்கடன் பண்ணணும் அப்படிங்கிறதாக அவரவர்களுக்கு உரியதான நிலையில் பண்ண வேண்டும் என்ற எண்ணம் இன்னும் விடாமல் ஓரளவு செய்து கொண்டிருக்கிறோம். இதற்குத்தான் தர்ப்பணம் என்ற பெயர். பிதர்களுக்கு திருப்தி ஏற்படுத்தக்கூடிய செயலுக்கு தர்ப்பணம் என்று பெயர். திருப்பு என்றால் டு சாட்டிஸ்ஃபை, அவர்களுக்கு பிரீதியை உண்டு பண்ணுதல். தர்ப்பயதி அனேனேதி தர்ப்பணம், எந்த செயலினால் அவர்கள் இப்பேற்பட்ட பிதர்களுக்கு செய்யக்கூடியதான கர்மாவை எதாக இருந்தாலும் நாம் மிகுந்த ஸ்ரத்தையுடன் நம்பிக்கையுடன் அவர்களுடைய நன்மைக்காக மட்டுமல்ல நம்முடைய நன்மைக்காக செய்கிறோம் என்று எண்ணுவதுதான் ஸ்ரத்தை என்று பெயர். செய்வதால் தான் அவர்கள் இறந்த தினத்தில் செய்யக்கூடிய விசேஷமான ஒரு கர்மாவிற்கு ஸ்ராத்தம் என்று பெயர். தர்ப்பணத்தையும் ஸ்ராத்தம்னு சொல்லலாம், ஆனால் நாம் அந்த மாதிரி சொல்வதல்ல. வருடத்திற்கு ஒரு நாள் அவர்கள் இறந்ததான மாதம் பக்ஷம் திதியில் செய்வது என்பது ஸ்ராத்தம். ஸ்ரத்தையா பண்ணுவதனால் அந்த காரியத்துக்கு ஸ்ராத்தம் என்று பெயர். அதுவும் அவரவர்களுடைய வேதங்கள் சூத்திரங்கள் அவரவர்களுடைய பிரிவுக்கு தக்கவாறு மந்திரங்கள் சிலது வேறுபடும், செயல்முறைகள் வேறுபடும். இதெல்லாம் செய்து வருகிறோம். தர்ப்பணம் என்பது என்னவென்றால் எள்ளு ஜலத்தை கொடுப்பது மெயினாக. அது அமாவாசைகளிலும் 12 மாத சங்கிரமங்களிலும். ஆனால் முன்னால் இருந்ததான நிலைமையில் பார்த்தால் வருடத்திற்கு 96 நாட்கள் தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று ஷண்ணவதி என்று பெயர். அதை நாம் பஞ்சாங்கத்தில் தான் பார்க்க முடியும். ஆவரேஜாக மாதத்துக்கு 8 நாள் வரும். சில நாள் 2 தர்ப்பணம் 3 தர்ப்பணம் கூட சேரும் மேக்சிமம். அந்த 96 நாட்களிலும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் வருடத்திற்கு ஒரு முறை நாம் செய்வது போல் அவ்வளவு விஸ்தாரமாக ஸ்ராத்தமாகவே செய்து வந்திருந்தார்கள் என்று தெரிகிறது. ஷண்ணவதி ஸ்ராத்தம் என்று ஆரம்பித்து கழுத தேஞ்சு கட்டரும்பாச்சான்னு சொல்லுவாள். அந்த 96 நாட்களிலும் ஒரு பஞ்சாத்திரத்தை ஜலம் எடுத்து எள்ளு அக்ஷதையை கொஞ்சம் கலந்து தர்ப்பணம் செய்வது என்று இன்று மொத்தம் இந்தியாவில் ஒரு 100 பேர் செய்வான்னு நினைக்கிறேன். 96 நாள், இவ்வளவு கோடி மக்கள். 96 விட்டுவிட்டாலும் அமாவாசைக்கு அமாவாசை 12, சில நேரத்தில் 13 வரலாம். மல மாதம் வந்தால் அதையாவது கட்டாயம் செய்ய வேண்டும். அதற்கு அடுத்தபடி 12 மாதப்பருப்புகள் 13, 12, 25ங்கிறது கட்டாயம் பண்ண வேண்டியது தர்ப்பண தினங்கள், ஸ்ராத்தம் தவிர. இன் அடிஷன் டு ஸ்ராத்தம். இந்த தர்ப்பணங்கிறதுக்கு வேலை மெனக்கெடு 5 நிமிஷம்தான். கொஞ்சம் தர்ப, 9 மந்திரங்கள் தெரியணும். இதில் நம்மை பெற்றதான தாய் தகப்பன், தாத்தா பாட்டி, கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி வரைக்கும் இதிலையும் சொல்லி மந்திரங்களின் மூலமாக எள்ளும் தண்ணியும் விடுவது என்பது தர்ப்பணம் என்ற பெயரில் இருக்கிறது. ஆனால் பிரம்ம யஜ்ஞம் என்பதாக நாம் கற்ற வேதத்தை ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சம் போர்ஷனாக சொல்லி டெய்லி சொல்ல வேண்டியதுக்கு பிரம்ம யஜ்ஞம்னு பேர். ஆனால் இன்றைக்கி நம்ம சமூகத்தில் பிரம்ம யஜ்ஞம்னு ஒரு பஞ்சாத்தம் ஜலம் வச்சு மாத்தியானியத்துக்கு அப்புறம் ஒரு தர்ப்பணம் பண்ணுறோம். சொன்னத்தையே ஷேத்வோர்ஜேத்வா மந்திரம் சொல்லுகிறோம். அது பிரம்ம யஜ்ஞம். அதுவும் பிரம்ம யஜ்ஞம். அது பிரம்ம யஜ்ஞாங்க தர்ப்பணம்னு பேர். பிரம்ம யஜ்ஞம் என்று சொன்னால் பெரிய யஜ்ஞம் என்று பொருள்படும். ஆனால் நாம் கற்ற வேதத்தை என்றால் கற்றதான உயர்ந்த ராமாயணாதி நூல்களை என்றும் வைத்துக்கொள்ளலாம். தினசரி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மடியாக ஒரு இடத்தில் நிறுத்தி மறுநாள் அதிலிருந்து தொடங்கி முடிஞ்சவரை சொல்லி மறுநாள் சொல்லி ஒவ்வொரு நாளும் அதை தொடர்ந்து பாராயணமாக நிர்பந்தமாக செய்வதற்கு பிரம்ம யஜ்ஞம் என்று பெயர். ஏகாமப்ரிச்சய ஜுஸ்ஸாம பாதத் பிரம்ம யஜ்ஞ சந்திஷ்டதே என்று 5 பெரும் யஜ்ஞங்கள். அதில் பிரம்ம யஜ்ஞம். அந்த பிரம்ம யஜ்ஞத்தில் கடைசியில் தாய் தகப்பனார் இருக்கக்கூடியவர்களும் கூட
பித்ரு தர்ப்பணம் கரிஷ்யேன்னு சங்கல்பம் பண்ணி வலது பக்கம் போனில் போட்டுண்டு ஏ பிதரா தான் பித்ருன் ஸ்தர்ப்பயாமி சர்வான் பித்ருன் ஸ்தர்ப்பயாமி சர்வபிதர் கணாம் ஸ்தர்ப்பயாமி சர்வபிதர் பத்னீம் ஸ்தர்ப்பயாமி சர்வரிஷி கணபத்னி ஸ்தர்ப்பயாமி என்று மந்திரங்கள் இல்லாமல் பெயர் சொல்லாமல் சில பேர் கேட்கிறார்கள், தாயார் தகப்பனார் இருக்கச்சே தர்ப்பணம் எப்படி பண்ணலாம்? இந்த தாயார் தகப்பனாருக்கு அல்ல, நம் பரம்பரையில் வந்து எல்லோருக்குமாக சேர்ந்து சபித்திருக்காள் தாய் தகப்பன் இருப்பவர்கள் கூட பண்ண வேண்டும் என்பது சாஸ்திரம். தினசரி இப்போ தினசரி பண்ண வேண்டிய சந்தியாவந்தனம் மாத்தியானிகங்கள்லாம் வருஷத்துக்கு ஒரு நாள் மாற்றி வச்சுன்னு விட்டோங்கிறது இருக்கே, இது ரொம்ப ரொம்ப கேவலமான விஷயம். எப்போதோ வருஷத்துக்கு ஒரு நாள் பார்க்க வேண்டிய சினிமாவெல்லாம் இப்போ தினமும் 10 தரம் பார்த்துட்டுருக்கான். தினமும் பண்ண வேண்டிய தெய்வ வழிபாடெல்லாம் வருஷத்துக்கு ஒரு நாள் ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிடுது. இந்த மாதிரி நிலையில் நாம் இந்த தர்மங்களை சொல்ல வேண்டிய நிர்பந்தங்கள் இருக்கிறது. இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணுபவர்கள் அதை எடுத்து போட்டு கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கிட்டுங்கிறதான நிலைமையில் நாம் இருக்கோம் அல்லவா? எப்படியோ இருக்கட்டும், தினசரி பண்ண வேண்டிய மாத்தியான்னிகம் பண்ணும் பொழுதோ அதுக்கு அங்கமாக பித்ரு கணங்கள், அந்த பித்ரு கணங்களாக இருப்பவர்களுக்கு பூணல் போட்ட பிறகு விஷயம் தெரிந்தவர்கள் டெய்லி பண்ணுவது என்பதும் இன்றும் பல பேர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள். பிரம்மேஜ்ய தர்ப்பணம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த தர்ப்பணமானது பிரம்மேஜ்ய தர்ப்பணம் என்பது தினசரியும், அதன் பிறகு மாதத்திற்கு ஒரு முறை சங்கர்மண தர்ப்பணமும் அமாவாசை தர்ப்பணமும், விசேஷமாக இப்பொழுது ஆவணி கடைசியில் ஆரம்பிக்கிறது மாலைய பட்சம் என்று. அதில் மாலைய பட்ச தர்ப்பணம் என்பதும் ரொம்ப 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 விசேஷமான விஷயம். இதை பத்திரிகைகள் பேப்பர்கள்லாம் ரொம்ப நல்லா போடுறா. அந்த ஒரு 15 நாட்களுக்கு பிதிர்பட்சம் என்றே பெயர். நம்முடைய மூதாதையர்களெல்லாம் அந்த 15 நாளில் விசேஷமாக நம் பின்னாடி வந்த வாரிசுகள் நமக்கு எதாவது கொடுக்க மாட்டார்களா என்று எதிர்பார்க்கிறார்கள் என்றும் சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அந்த மாலைபட்ச தர்ப்பணம் என்பதும் கட்டாயமாக செய்ய வேண்டியது. அது 15 + 1 16 நாளும் பண்ணணும். 16 நாளும் பண்ணுறவா ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஏதோ ஒரு நாளாவது பண்ணுவது என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இப்படியாக தினசரி செய்யும் பிரம்ம யஜ்ஞாங்க தர்ப்பணம் திருப்தியை ஏற்படுத்தும். எள்ளு இல்லாமல் செய்வது நான் சொல்வது தினசரி. எள்ளு கிடையாது, வெறும் ஜலம்தான். அதுக்கு பிரம்ம யஜ்ஞாங்க பிதர் தர்ப்பணம் என்ற பெயர். அது பிதர்மானும் செய்யலாம் என்பது தனியாக வைத்துக் கொள்ளுங்கள். நமக்கு தர்ப்பணம்னாலே உடனே தர்பை எள்ளு கட்டாயம் ஞாபகம் வரும். அது கல்யாணம் நடந்த நாளன்னைக்கு ஒரு தர்ப்பண தினமாக இல்லாமல் 4 நாளைக்குள்ள தர்ப்பண தினமாக வந்ததாக கூட அந்த பட்சத்துக்குள்ளே அந்த தர்பைக்கு பதிலாக அருகம்புல்லை வச்சுருந்து பண்ணணும்னு சாஸ்திரம். விடவே கூடாது, கட்டாயமாக செய்ய வேண்டிய டியூட்டி. பண்ணாவிட்டால் அவர்களுக்கு ஏற்படக்கூடியது பெரிய இடையூறோ அல்லது கஷ்டமோ அல்ல, நமக்குத்தான் கஷ்டம் என்பதை பிதிர்காரியங்களில் எல்லோரும் உணர வேண்டும். மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாவிட்டால் நாம் தேவதைகளுக்கு கடமைகளை செய்து பூஜை சந்தியாவந்தனாதிகள் பண்ணாவிட்டால் அதனுடைய எஃபெக்டு கொஞ்சம் மின்பின்னாக வரும். வீட்டுக்கு ஹவுஸ் டேக்ஸ் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டலைன்னா பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. ரெவன்யூ ஆஃபீஸில் அப்போ மெதுவாக வந்து வாங்கிப்பான். ஆனால் எலக்ட்ரிசிட்டி கட்டலைன்னா உடனே கட் பண்ணிடுவான். அதனால் பிதர்களுக்கு எலக்ட்ரிசிட்டி மாதிரி. இது பண்ணலேன்னு சொன்னால் உடனடியாக அவள் குடும்பத்தில் என்னவோ ஒரு மாறுதல் அவர்களுடைய தலைமுறையில் வருகிறது என்பது கண்கூடாக தெரிந்த விஷயம். நான் சொல்லவில்லை, எனக்கு ஜோசியம் அவ்வளோ தெரியாது. எந்த ஜோதிடர்களிடம் ஜாதகம் எடுத்து சென்றாலும் அது எந்த வர்ணத்தரலாக இருந்தாலும் உங்களுக்கு மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை தவறிதால் ஒரு தோஷம் ஏற்பட்டிருக்கிறது. மினிமம் 50,000க்கு நீங்கள் ராமேஸ்வரம் போய் பரிகாரங்கள் செய்யுங்கள் என்கிறார்கள். இவர்களும் செய்கிறார்கள் என்பதை நிறைய பார்க்கிறோம். அப்படி பரிகாரம் பண்ணிவிட்டு மறுபடியும் அடுத்த அமாவாசை பண்ணலன்னா மறுபடியும் ராமேஸ்வரம் போகணும். இது இம்மீடியட் எஃபெக்ட். ஏன்னு கேட்டால் நம்ம உடலை தயார் பண்ணி கொடுத்து வளர்த்து ஒரு பெரிய பொக்கிஷத்தை கொடுத்தவர்களுக்கு நாம் செய்யவில்லை. நமக்கு தினம் நடமானம்னா எலக்ட்ரிசிட்டி வேணும். எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னா ஹார்ட்டே பம்ப் பண்ணல. சில பேருக்கு பேட்டரி சார்ஜில் போட வேண்டியிருக்கு.
இந்த மாதிரி உயிரை கொடுக்கறதுக்கு நீங்கள் வந்து அவளுக்கு கவர்மெண்ட் கொடுக்கலன்னா மறுநாள் கட் பண்ணுறானா இல்லையா? இது கண்ணுக்கு நேரம் கட் பண்ணுறது போல் இங்கே நீங்கள் அதை செய்யலைன்னா இந்த பித்திருக்கள் ஒன்றும் பண்ண மாட்டான். நம்ம அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா கூட போகிறான், பையன் ரொம்ப நிறைய சம்பாதிக்கிறான், நல்ல பையன் விடுவான். இந்த 3 விதமாக இருக்கிற பிதாமக பிரபிதாமகாளுக்கு எங்கெங்கே போயிருக்காங்கிறத கவனிச்சுக்கிற டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்குது தேவலோகத்தில். பிதிரு செக்ஷனை கவனிக்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கு வசு ருத்ர ஆதித்ய என்று பெயர் அதற்கு. இதை நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். நேரடியாக நம்ம பெற்றோர்களையோ தாத்தாவையோ கொள்ளு தாத்தையோ கொடுப்பது அங்கே போவதல்ல. நீங்கள் மணி ஆர்டர் கொடுத்தா இந்த ரூபா ஒன்றும் இங்கேருந்து எடுத்துன்னு போய் அங்கே ஒன்றும் பட்டுவாடா பண்ணலை. அது பேசாமல் அதுவும் இப்போல்லாம் இஎம்ஐயில் கொடுத்தாச்சுன்னா கிடக்கிடன்னு வேற எங்கேயோ போகிறது. கவர்மெண்ட்லேயே இந்த சிஸ்டத்தினால ஒரு ஊரில் கொடுக்குறது ஒரு ஊருக்கு போகிறதுங்கிறது இன்றும் நல்லபடியாக 99% நடக்கிறதுங்கும் பொழுது இந்த டிரான்சாக்ஷனை கவனிப்பது அவர்களுக்கு 3 விதமான கணங்கள், வசுகணம், ருத்ரகணம், ஆதித்யகணம், அவர்களுக்கு போய் சேர்ந்து அது எங்கே போகணுமோ அப்புறம் அந்த விதமாக அவரவர்களுக்கு உணவாகவும் அவர்களுக்கு தேவையை பூர்த்தி பண்ணுவதாகவும் இருப்பதாக சாஸ்திரங்கள் சொல்கின்றன. எனவே இந்த தர்ப்பணம் என்று எடுத்துக்கொண்டால் அமாவாசை தர்ப்பணம் இமீடியட்டாக ஞாபகம் வரும். அடுத்தபடி 12 மாதங்கள் பண்ணணும்னு சொன்னோமா அல்லவா? மேஷ சங்கிரமணம், ரிஷப சங்கிரமணம். நாம் எப்போவுமே கொஞ்சம் ஷார்ட்கட்டில் போய் இந்த நல்ல காரியங்கள்லாம் குறைக்கணும்னு பேர், கெடுதல்லாம் நிறைய பண்ணணும்னு பேர். காஃபி சாப்பிடலாம் போனால் போகிறது பழக்கமாக எடுத்து உடம்பு ஒரு தடவை சாப்பிடுன்னா 10 தடவை சாப்பிட்றேங்கண்ணா. சந்தியாவந்தனம் 3 வேளை பண்ணணுன்னா வருஷத்துக்கு ஒரு தடவைங்கிறோங்கிற நிலைமையில் வந்துடுத்து இல்லையா? அப்படி வராமல் இருப்பதற்கு 13, 12, 25 இந்த 15 அமாவாசை ஒன்றும் பண்ண முடியாது. மாதப்பிறப்பில் என்ன பண்ணிட்டோம், 3 மாதத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய 4 பண்ணுறது. சித்திர விஷு, அதே போல் ஐப்பசி மாதம் விஷு, தட்சிணாயன புண்ணியகாலம் ஆடி மாதம், உத்தராயண புண்ணியகாலம் தை மாதம். குவார்டேலியாக மாற்றினுட்டான். குவார்டேலியாக மாற்றி பண்ணுறவா ஒரு 50%, 60% இருக்கான். இந்த குவார்டேலியாக மாற்றிக்காமல் மந்த்லியாக பண்ணி, மந்த்லிங்கிறது 2 விதம். அமாவாசைக்கு அமாவாசை ஒரு மந்த்லி, சங்கிரமணத்துக்கு சங்கிரமணம் ஒரு மந்த்லி. இது கட்டாயமாக பண்ண வேண்டிய கடமை. அந்த தர்ப்பணம் பண்ணுவதால் அவர்களுக்கு திருப்தி ஏற்படுகிறது. நம்முடைய கீழ் வாரிசுகளுக்கும் அதன் மூலமாக பண்ண வேண்டியதிலிருந்து நழுவி அதற்காக வர பனிஷ்மெண்ட்டு நமக்கு வராட்டாலும் குழந்தைகளை போய் பாதிக்கும். தாய் தகப்பனார்களுடைய புண்ணியபாவம் அந்த வம்சத்தை தாக்குகிறது என்றும் பெரியோர்கள் சொல்வார்கள். அவரவர்களுடைய தீயவினை நல்வினை அவரவர்களுக்கு கொடுப்பதோடு அடுத்த வாரிசுகளுக்கும் கொஞ்சம் பங்கு உண்டு. எப்படி நம்ம சம்பாதிச்ச சொத்தில் பங்கு உண்டோ அதுபோல் இதுலேயும் பங்கு உண்டு என்பதாக தர்மசாஸ்திரத்தில் ஒரு வகையில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த தர்ப்பணம் என்பது திருப்தியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயல், ரொம்ப சுலபமான செயல். நமக்கு தேவை கொஞ்சம் எள்ளு, 4 அக்ஷத்தை, இந்த மந்திரங்கள் தெரிஞ்சால் போகும். இதை அந்தந்த ஆச்சார விவகாரப்படி யஜுர்வேதிகளுக்கு வேறு மந்திரம், சாமவேதிகளுக்கு வேறு மந்திரம், ரிக்வேதிகளுக்கு வேறு மந்திரம், ராமானுஜாச்சாரியால் சங்கல்பம் இது வேறு மாதிரி, மாத்வாளுக்கு வேறு மாதிரி, இதெல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேறுபாடு. இப்போ வீடியோ கேமரா இருக்குன்னா ஒவ்வொன்றும் ஒன்று சாம்சங்கிறான், ஒன்றுங்கிறான். அவனும் டெக்னாலஜியில் ஒன்று தான்னாலும் ஒன்றொன்றில் ஏதோ ஒரு விசேஷம் இருக்குது. இவன் மெத்தேடில் அவன் பண்ண முடியாது. மருந்து நிறுத்தினெல்லாம் தலைவலிக்கு 10,000 நிமிஷான மருந்து இருக்குது. எல்லோரும் இந்த பேராசெட்டமால் சேர்க்குறாங்கிறதுக்காக எல்லாம் ஒன்றுன்னு சொல்ல முடியுமான்னு. சம் மெத்தட்ஸ் ஆர் டிஃபர் ஆகுது. அந்த டிஃபரிங் மெத்தடில் யார் யாருக்கு எது வருங்கிறத கண்டுபிடிச்சு வச்சுருக்கிறதுனால தான் அந்தந்த சூத்திரக்காரால் அந்தந்த இதுங்கிற வேறுபாடு மெயினான வேறுபாடல்ல, அதுபடி தான் அவர்கள் செய்ய வேண்டும் என்பதும் இருக்கிறது. இந்த தர்ப்பணாதிகளை நாம் செய்வது ரொம்ப சுலபமான காரியம். இது பண்ணாவிட்டால் ஆபத்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறது. பண்ணுறதில் ரொம்ப கஷ்டமும் இல்லாததுனால அவசியம் எல்லா ஜனங்களும் பண்ணணும். அமாவாசைங்கிறது எல்லா ஜனசாமானியங்களும் அன்றைக்கி தலை குளிக்கணும், இன்றைக்கி அமாவாசை, இன்றைக்கி மடியாக இருக்கணும், இன்றைக்கி பிதர்களுக்கு ஏதோ போடணும், பொங்கலிடுறோம் அப்படின்னு பருவ காலங்கள் என்ற பெயர். பௌர்ணமாசையெல்லாம் தெய்வ வழிபாடுக்கு விசேஷமாக பர்வா என்ற பெயர், அமாவாசைக்கும் பர்வா என்ற பெயர், பௌர்ணமாசிக்கும் பர்வா என்ற பெயர். ஃபார்ட்நைட் முடியக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஃபுல் மூன் டே
நோம்புண்டேன்னு சொல்கிறோம்ல, தரிசம் என்று கூட பெயர் அமாவாசைக்கு, தரிசஸ்ராத்தம். நம் முன்னோர்கள் கொஞ்ச நாள் முன்னாடி 2 பேரை கூப்பிட்டு நல்லாம் பண்ணி ஸ்ராத்தம் பண்ணுற மாதிரியே 96 பண்ணிட்டு இருந்தாங்கிறத முதலே சொன்னோம். இது இப்போ சொன்னாலே பயமாக இருக்குது. 96 ஸ்ராத்தம் பண்ணுவா இருந்தாங்கிறதாக புஸ்தகங்களில் இருக்க வழிய 96 தர்ப்பணம் பண்ணுறவாளையே இன்றைக்கி ரொம்ப ரேராக மியூசியத்தில் வச்சு பார்க்குற மாதிரி இருக்குது. இந்த கட்டத்தில் நாம் இந்த 25 + 15 40ன்னு வச்சுப்போம். அதாவது 1/10, நான் 365 நாளில் 40 நாளைக்கு இந்த மாதிரி நாம் ஒரு எள்ளு தண்ணி கொடுக்கறதுக்கு யோக்கியதை இல்லைன்னா நாம் அவர்களுக்கு பிள்ளை என்று சொல்வதற்கு நமக்கு தகுதி இல்லை. ஜீவத்தோர் வாக்கியகரணாத் பிரத்யப்தம் பூரி போஜனாத். ஸ்ராத்த தினத்தன்னைக்கு ஸ்ராத்தம் பண்ண வேண்டும். வருடத்தில் லைஃப்லையாவது ஒரு தடவையாவது கயில் போய் அந்த க்ஷேத்திரத்தில் பிதர்களுக்காக ஸ்ராத்தம் செய்து பிண்ட பிரதானம் செய்வது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ராமாயணத்தில் கூறுகிறார், எஷ்டவ்யா பவப்புத்திராக எத்யேகோபி கயாம் ரிஜேத். கயாங்கிறதான ஒரு ரிஷி கண்டுபிடிச்சு சொன்னாராம், ஒரு மனிதனுக்கு பன்மையில் பிள்ளைகள் வேண்டும். இப்போ நாம் இருவர் நமக்கு இருவருங்கிறதான சமாச்சாரங்கள்லாம் வேற விஷயம். தசாஸ்யாம் புத்திராநாதேகின்னு குடும்பம் வளர்ந்து நல்லோகமாக எல்லோருமா வளரும் இருந்தபோது பல குழந்தைகள் இருக்க வேண்டும் என்பதற்கென்றால் ஒவ்வொருவருடையதான மனப்போக்கு சம்ஸ்காரம் வேறு விதமாக இருக்கும். ஒருவனாவது இந்த கடமையை தவறாமல் நமக்கு கையில் சென்று பிண்டம் கொடுக்க மாட்டானா என்று ஒரு பெரியவர் சொல்கிறார். புத்திரங்கிற வார்த்தைக்கே இவர் இந்த கடமைகள் செய்து அவருக்கு மறுமையில் ஏற்படக்கூடிய சில இடையூறுகளை, சில கஷ்டங்களை விலக்குவதால் புன்னாம்னோ நரகாத்யஸ்மாத் திராயதே பிதரம் சுதா தஸ்மாத் புத்திர இது புரோக்தா. புத்திர, பூ என்று திர என்று 2 வேர்டு. புத்து என்றால் ஏற்படக்கூடிய சில கஷ்டங்கள், அவைகளிலிருந்து அவை விலக்கி காப்பாற்றுவதால் புதகா திராயத்தே இது புத்திரஹா என்று தர்மசாஸ்திரங்கள் கூறுகின்றன. ஆதிசங்கர் தர்மசாஸ்திரத்துக்கு மேற்பட்டு பிருஹதாரண்யக உபனிஷத்தில் பிள்ளை என்றால் புத்திரன் என்றால் என்ன என்றால், அவரவர்கள் சனாதன தர்மத்தில் குலதர்மம் குலாச்சாரம் என்று அவரவர்களுக்கென்று வழி வழியாக வந்ததான சில நியமங்கள், சில வழிபாடுகள், சில பொது நன்மைக்காக இருக்கக்கூடிய தர்மங்கள், இவைகளை ஒரு மனிதன் லைஃப்பில் முழுக்க பண்ணி முடிக்க முடியாது. அப்பா என்னது பண்ணினார்னு என்னெல்லாமோ பண்ணன்னு நினச்சிட்டு இருந்தார். அப்பேற்பட்டதான அப்பா நினைத்ததான ஒரு எண்ணம் நிறைவேறாமல் அறகுறையாக இருக்கும் பொழுது அப்பேற்பட்ட நல்ல காரியங்களை பூரயித்வா திராயதே இது புத்திரஹா என்று புதுவிதமான விளக்கம் பிருஹதாரண்யக உபனிஷத்தில் ஆதிசங்கரர் கூறுகிறார். வியாச பூஜை நடந்து இன்றைய தினம் மறுநாள் பூஜை நடந்திருக்கிற நேரத்தில் ஆதிசங்கரும் வியாசரும் தான் இந்த உலகத்திற்கே ஒரு பெரிய வழிகாட்டி. பாரதத்தின் மூலமாக அவர் சொன்னார், பிரம்மசூத்திரம் மூலமாக வேதாந்தம் சொன்னார். ஆதிசங்கர பகவத்பாதால் பல விஷயங்களில் சொல்லும் பொழுது பகவத்பாதால் சன்னியாசியாக இருந்தும் ஒரே பிள்ளையாக இருந்ததனால் தாயாருடைய ஈமைக்கடனுக்கு அவர் நினைத்தவுடன் யோகசக்தியில் வந்து முதல் நாள் சம்ஸ்காரம் மட்டும் சன்னியாசியும் பண்ணலாம் என்று சாஸ்திரம் இடம் கொடுத்திருப்பதால் இந்த விஷயத்தை நம்ம நடமாடும் தெய்வம் பெரியவர்கள் அவர்கள் சொன்னார்கள். சிலர் கூறுவார்கள் சன்னியாசிக்கு பின்னாடி எந்த கடமையும் கிடையாதுன்னு. பெத்த தாயாருக்கு ஒரே பிள்ளையாக இருந்தால் முதல் நாள் சம்ஸ்காரம் மட்டும் சன்னியாசியும் பண்ண வேண்டும் என்று ஒரு ஸ்மிருதி இருக்கிறது என்று நம் பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். தர்மசாஸ்திரத்துக்கு விரோதமாக ஆதிசங்கரர் நினைக்கவே மாட்டார், நம்ம பெரியவாளும் நினைக்கவே மாட்டார். சற்று கூட விலகாமல் இருப்பது தான் தர்மநெறி. தர்மநெறி என்பது பொதுவான தர்மத்தில் எல்லோரும் இருந்தாலும் அப்படி நழுவாமல் இருந்தவர்களை உலகம் கொண்டாடும் என்பதற்கு சமீப காலத்தில் ஒருத்தல் மறைந்தார், அவரை எல்லோரும் நினைக்கிறோம். ஒரு நெறி என்றை வைத்துக்கொண்டு ஒருத்தன் கடமைப்பட்டால் உலகம் அனைத்தும் அவரை போற்றுவதற்காக அவர் அப்படி இருக்கவில்லை என்பதை நாம் இன்றும் கண்கூடாக பார்க்கிறோம் அல்லவா. ராமன் என்னைக்கு இருந்தார், ஆதிசங்கர் என்னைக்கு இருந்தார், எல்லோரும் ஏன் நினைக்கிறோம்? நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யமழை. கடமையை நிறைவேற்றி தர்மத்திலேயே கண்ணாக இருந்து
பொருளையும் இன்பத்தையும் உதறி தள்ளினவர்கள் உலகத்தில் பெரியவர்கள். அதனால தான் தென்புலத்தார் என்று திருக்குறளிலும் தெய்வங்களை விட தென்புலத்தார் என்றதான இமைக்கடனுக்கு முக்கியமாக இருக்கிற பிதிர்காரியங்களையும் யார் வழுவாமல் செய்கிறானோ அவனால் தான் உலகம் நடக்கிறது என்று திருவள்ளுவரும் இதை எடுத்து கூறுகிறார். எனவே இது ரொம்ப அவசியமான விஷயம். நமக்கு சிரமமில்லாத விஷயம். ஏதோ 1500 செலவுன்னா யோசிக்கலாம். ஆனால் வாரம் கெட் டுகெதர்னு 5000 ரூபாய்க்கு டிஃபன் சாப்பிட்டு வரோம். ஒரே நாள் ஓம் தத்சத். எல்லாம் பகவான் சரவண பாபா தான் காப்பாற்றுறார். அந்த நிலையில் நமக்கு அப்படி சொன்னாலாமானா யோஜனை பண்ணக்கூடிய நிலைமை. ஒரு டம்ளர் ஜலத்துக்காக மஞ்சம் குளிக்கிற ஜலத்தில் ஒரு சொம்பு குறைச்சிக்கிறது. ஜல கஷ்டம்னு கேட்குறேன். ஏதாவது சொன்னால் ஏதாவது ஒன்று சொல்கிறது. இந்த மாதிரியெல்லாம் சால்ஜாப் சொல்லாமல் கடமையை நிறைவேற்றுவதோடு அவர்கள் செய்து வந்ததான நற்காரியங்கள் நிறைவேறாமல் இருந்தால், இது குரு சிஷ்யனுக்கும் அதே தான். அவர் செய்து என்ன முடிக்கணும்னு நினைக்கிறாரோ அதை இவர் செஞ்சணும். இவர் நினைச்சதை இன்னொருத்தர் பண்ணணும். பரம்பரா என்பது அவரவர்கள் நிறைவேற்ற முடியாத போனதை அடுத்த தொடர்பில் அவரவர் செய்கிறார்கள் என்று நல்ல காரியங்களையும் செய்து அவர்களுக்கு என்று கட்டாயமாக நம் நன்மைக்காக நமக்கு தீமைகள் வராமல் இருப்பதற்காக செய்யக்கூடிய தர்ப்பணம் என்பதை அவரவர்கள் தெரிந்து கொண்டு செய்ய வேண்டும். வேடிக்கையாக ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா, அம்மா பாட்டி கொள்ளு பாட்டி, 6 பெயர்கள் ஞாபகம் வச்சு கொள்ளாத அவல நிலையில் நாம் இருக்கிறோம். அப்பா பேர் என்ன அதுவே பல பேருக்கு தெரியாது. தாத்தா தெரியாது, கொள்ளு தாத்தா தெரியாது. ஏன்னா கிரிக்கெட்டில் 50 வருஷமாக விளையாடினவன் யார் விளையாடினா, எவ்வளோ ரன் போட்டான், எவ்வளோ அடித்தான், வா சம்சாரம் என்ன அப்படிங்கிறது 5 வயசுலேருந்து எல்லாருக்கும் தலைகீழ் பாடமாக தெரியும். இந்த நிலையை உருவாக்குவதற்கு காரணம் நாமாகிற பெற்றோர்கள். எதை சொல்லிக் கொடுக்க வேண்டும், எதை வைக்க வேண்டும் என்று தெரியாமல், 3 பெயர்கள் தெரியாமல், அது யாரை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்கிறான், அவள் அப்பாக்க தர்ப்பணம். இந்த 6 பேர் ஞாபகம் இல்லைன்னா இவன் எதுக்கு ஹைடெக் படிக்கிறான், எம்டெக் எதுக்காக படிக்கிறான், பிடெக் எதுக்காக படிக்கிறான், புஸ்தகம் நொட்டு பண்ணி என்ன லாபம்? இந்த புத்தியை கொடுத்தது இந்த உடலுக்குள் புத்தி இருக்கிறது. உடல் புத்தி எல்லாத்தையும் கொடுத்தவரை நான் ஞாபகம் வைத்து கொள்ளவில்லை என்றால், இதை நாம் சற்று நினைத்து பார்த்தால் நமக்கே வருத்தமாக இருக்கக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடியதனால பெற்றோர்கள் கடமை இருக்கும் வரை நம்முடையதான அவருடைய வளர்ப்பின் சக்தியினால் நாம் 20 வயசு வரைக்கும் வளர்றோம். அப்படி நமக்கு பாலூட்டி வளர்த்ததான கோமாதாவும் அதனால் முடியாத போது காப்பாற்ற வேண்டும் என்பது மாதாபிதர்கள் போலவே இதையும் நம்ம பெரியவர்கள் நன்றாக சொல்லியிருக்கிறார்கள். இது ரெண்டுமே இந்த காலத்தில் ஒரு பெரிய பிக் கொஸ்டினாக இருக்கும் பொழுதோ அந்த கொஸ்டின் மார்க்கை எடுத்து நல்லபடியாக நடத்த வேண்டும் என்பது தான் இந்த மீடியாவினுடையதான விசேஷமான ஒரு பிரயோஜனமாக இருப்பதனால இதை கேட்டு உணர்ந்து இதன்படி நடந்து எல்லோரும் நன்மைகளை அடைய வேண்டும் என்று நல்ல புத்தியை இறைவன் அருளுவதற்கு வேண்டி நான் பொறுத்து பண்ணுகிறேன்.